பொன்னிய நந்தி பொருந்தி உலகெங்கும் கண்ணியமானை வளர்த்திடும் சத்தியம் கண்ணியல்வாக கலவி. காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 3வது அத்தியாயத்துல 1609 முன்னை அறிவு அறியாத அம்மூடர் போல் பின்னை அறிவு அறியாமையை பேதித்தான் தன்னை அறிய பரனாக்கிய தற்சிவத்து என்னை அறிவித்து இருந்தனன் நந்தியே அப்படின்னு ஒரு யதார்த்தமான பாடலா சொல்றாரு. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாம தான் இருந்தேன், முட்டாளாவே இருந்தேன். ஆனா எனக்கு அந்த அறிய வேண்டிய மெய்ப்பொருளை சிவஞானத்தை கொடுத்து என் அறியாமையை நீக்கின. அதோட இல்ல, இந்த சிவனை சிவனாக்கிட்ட, என்ன நீயே சிவன்னு அறிவித்தது சிவ பரம்பொருள்னு ஒரு ஒட்டுமொத்த சாரத்தையும் சுருக்கி அழகாக சொன்ன ஒரு விதமாக உணர்கிறது. மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா. வணக்கம். அருமையானது. அது மாதிரி ஒட்டுமொத்த சாரம் கொடுத்த மாதிரி தான் நானும் பார்க்குறேன். முழுமையான ஒரு மந்திரமாக தான் தெரியுது. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1609. முன்னை அறிவறிவாத அம்மூடர் போர் பின்னை அறிவறியாமையை பேதித்தான் தன்னை அறிய பரனாக்கி தற்சிவத்து என்னை அறிவித்திருந்தனன் நந்தியே. Translation: Being a person knowing not the distinction between knowledge and ignorance before redemption, he made me know the distinction after redemption. Nandi made me a self-realized soul and led me into Sivahood. முன்னை அறிவறியாத அம்மூடர் போர். நம்ம முன்னாடி முதல் நிலையில இருக்கும்போது அந்த ஈகோ மனம் என்ற நிலையில இருப்போம். அம்மூடர் போல தான் இருப்போம். ஏன்னா நம்மளை இயக்குறது அந்த மனம்தான் இருக்கும். அந்த எந்த பாவத்தை கொண்டு வந்திருக்கிறோமோ, எந்த ஆசையினால பிறப்பெடுத்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்த எண்ணங்களை பிரம்மா உருவாக்கி நமக்கு அந்த படைத்தல் நடக்கிறது. அதுக்கான சூழ்நிலைகள், அதுக்கான வாழ்க்கை முறைகள்லாம் நமக்கு இருக்கும். ஏன்னா அந்த தூய்மைப்படுத்தணுங்கிறது தான். நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததே இந்த மனதை மனம் என்பதை தூய்மைப்படுத்தணும். அது தூய்மைப்படுத்துறதுக்காக இன்னொன்று என்ன தேவைன்னா, இது நம்ம உடம்பு, இது நானுன்னு ஒன்று இருந்தால் தான் இதை நம்மளால் தூய்மைப்படுத்த முடியுங்கிறதுனால நமக்கு அந்த ஈகோவும் கொடுக்கப்படுது. இதை நல்லா வச்சுக்கிட்டு நம்ம இந்த இதை பண்ணணும்னு. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அந்த நிலையில் இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த மனம்தான் உண்மை, நான் தான் இந்த உடல், நான் தான் இந்த மனம், இதை நல்லா வச்சுக்கணும், இதை நான் ஈகோவை பெருசாக வச்சுக்கணும், மனசுப்படி சந்தோஷமாக இருக்கணும், இப்படி இந்த நிலையில தான் இருக்கிறோம். பின்னை அறிவறியாமையை பேதித்தான். பின்னை அறிவு அறியாமையை, 2 விஷயத்துல இருக்க வித்தியாசத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அறிவு எது, அறியாமை எது. இப்போ நம்ம அந்த உடலும் மனமும் அப்படிங்கிறது தான் அந்த பிரம்ம நிலையில இருக்குது, அந்த அறியாமை நிலையில நம்ம இருக்கிறது. அந்த அறிவு வர நிலையில அந்த உண்மை தெரிகிற நிலை. இல்லை இது உண்மை இல்லை, இது அறியாமை தான். அறிவுங்கிறது இறைவன் ஒருத்தர் தான் இங்கே அறிவாக இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு அடுத்த நிலைக்கு போகிறது தான் அந்த நம்ம கிருஷ்ணர் நிலைக்கு நம்மளை உள்ள உணர்ந்து இந்த மன நிறைவு பெற்று, மனதில் இந்த ஆசையினால தான் இந்த இத்தனை பிரச்சனையும் அப்படின்றது தெரிஞ்சு நம்ம முழுமையான மனநிறைவு பெற்று அறிவை நோக்கி நம்ம திரும்பி அந்த நானுன்றது மட்டும் இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த கிருஷ்ணர்னு நம்ம சொல்கிறோம். தன்னை அறிய பரனாக்கி தற்சிவத்து.
தான் யாருன்றத உணர வச்சு செல்ஃப் ரியலைசேஷன் அது அங்கே நடக்குது. தன்னை அறிதல் நடக்குது. பரனாக்கி தற்சிவத்தென்னை அறிய வைத்திருந்தனன் நந்தியே. என்னை அறிய வைத்து, என்னை யாருன்னு அறிய வைத்து, அதுக்கும் துணையாக இருந்து அவர் அருளாலே எல்லாமே நடக்குது. இங்கே நடக்கிறது நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. இறைவன் அருளாலே அனைத்துமே நடக்குது. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்மளை அப்டேட் பண்ணி கூட்டு போகிறாங்க. அப்படி கூட்டு போய் என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல படைத்தல்ல இருக்கோம். நம்ம எண்ணங்களை உருவாக்கி இந்த இந்த பாவத்தை எப்படி போக்குறதுக்கான சூழ்நிலையில கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் காத்தல்ல இருக்கோம். காத்தல்ல மனம் நிறைவு பெற்றுது. ஆனா ஈகோ மட்டும் இருக்குது. அந்த நானுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனா அந்த இடத்துல நமக்கு முக்தி நிலை வந்துரும். ஏன்னா மனம் நிறைவு பெற்றதுனால, வேற ஆசைன்னு ஒண்ணு இல்லாததுனால, நமக்கு அடுத்த நிலைக்கு நம்ம போக தேவையில்ல. நம்ம கிருஷ்ணர் நிலையிலே நம்ம பிறவி எடுக்க தேவையில்லை. அடுத்து அந்த நானுங்கிறதையும் தூக்கணும். அங்கதான் அழித்தல் நடக்குது. அப்ப படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாமே இந்த மனமும் ஈகோவும் மட்டும்தான். அழித்தல்ல நம்ம நானுங்கிறதையே சிவம் நமக்கு எடுத்துடுறாரு. நீனே ஒன்றும் இல்லை அப்படின்னு அங்க அழித்தல் தொழிலும் நடக்குது. ஆனா இது எல்லாமே அருளால தான். அது யாரோட அருள்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, சக்தியோட அருளால தான். சக்தி இங்க இல்லைன்னா இந்த இந்த இது எதுவுமே நடக்காது. அவங்க எவ்வளோ தூரம் நமக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு நமக்கு மேலே ஏறி அந்த சக்தி கொடுக்குறாங்களோ, இப்போ முதல் நிலையில இருக்க கவனமாக இருந்தாலும் சரி, நீங்க சக்தி இல்லாம கவனத்திலே இருக்க முடியாது. நமக்குள்ள இருக்க சக்தி எல்லாத்தையுமே ஒரு நிலையாகி அந்த கவனத்துக்கு கொடுத்தா, சக்தி நினைச்சா மட்டும்தான் நமக்கு கவனமும் வரும். அடுத்த நிலைக்கு நீங்க விழிப்புணர்வு நிலையிலயும் சரி, அந்த அளவுக்கு அந்த சக்தி நிலை நம்ம மூலாதாரத்துல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல ஏறி சக்தி நமக்கு கொடுக்க தான் நம்மளால சிவத்தையே பார்க்க முடியும். சிவம் தெரியணும் அப்படின்னாலே சக்தி நல்ல நிலையில சக்தி சிவத்தை நோக்கி இருந்தா மட்டும்தான். அதே மாதிரி சகஸ்ரதலம் வரைக்கும் நமக்கு சக்தியை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அங்க சிவத்தையே அடைஞ்சிட்டோம். அப்ப சக்தி தான் இது எல்லாத்தையுமே நடத்துறாங்க. அந்தந்த இடத்துல இருக்கிறப்ப அந்த சக்தி நிலையும் சிவன் நிலையும் நமக்கு தெரிய வருது. நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம அப்டேட் ஆயிட்டே போயிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்ல என்ன நடக்குதுன்னா, நானுங்கிறதே இல்லாம போகுது. நம்ம மனம் என்றது நிறைவு பெற்று அடுத்த பிறவின்றதும் இல்லாம போகிறது. இதுதான் இந்த பாடல்ல இருந்து புரிய வர்றது. யோசிக்கிற விஷயங்கள். அனைவருக்கும் நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி. ஓம் திருமுலரே போற்றி. 1620வது திருமந்திரம். தன்னை அறிய என்னை அறிவித்து. திருமந்திரம். முன்னை அறிவு அறியாத அம்மூடர் போல் பின்னை அறிவு அறியாமையை பேதித்தான் தன்னை அறிய பரன் ஆக்கி தற்சிவத்து என்னை அறிவித்து இருந்தனன் நந்தியே. அருமையான திருமந்திரம். முன்வினை பயன்களில் பந்த பாசங்களில் கட்டுண்டு கிடக்கின்ற அறியாமையை உணரும் அறிவில்லாத மூடர்களைப் போல இருந்த எனக்கு ஞான குருவாக வந்து பின்னர் என்னை ஆட்கொண்டு உபதேசம் செய்து என் அறியாமையை போக்கி அருளினான். தன்னை உணரச் செய்து மெய்யறிவு புகட்டி சிவமாக என்னை செய்வித்த தற்பரனாகிய சிவபரம்பொருள் அவனே. தன் அருள் திறத்தை என்னை உணரச் செய்து என்னுள்ளே இருந்தனன் நந்தி எம்பெருமான் ஆகிய ஞான குரு. பேதித்து விளக்கி பரன் சிவன் தற்சிவம் மெய்ப்பொருளாகிய சிவன் கழக வெளியீட்டில் சிவ தீக்கை பெறுமுன் அறிய வேண்டிய உண்மைகளை அறியாது இருந்த அறிவிலாருக்கு சிவ தீக்கைக்கு பின் அறிவறியாமை என்னும் இரண்டினையும் சிவன் அளித்தனன். தன்னையாகிய ஆவியை அறிய ஆவியை சிவமாக்கினன். ஆக்குதலும் சிவத்துடன் கூடி ஆவி தன்னையும் சிவத்தையும் காணும். அவ்வாறு காணும்படி அருளின சிவபெருமான். முன்னை தீக்கை பெறா முன்னர் பின்னை தீக்கை பெற்று பாசம் ஒளிந்த பின்
அறிவறியாமையை பேதித்தான். அறிதலும் அறியாமல் இருத்தலும் என்னும் தன்மையை ஒழித்தான். தன்னை அறிய பரனாக்கி ஆன்மாவாகிய தன்னை உணர சிவமாக்கி தற்சிவத்து அந்த சிவனிடத்திலே என்னை ஆன்மாவை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா. அருமை. வாங்க ரத்னகுமார் ஐயா. வணக்கம் ஐயா. நன்றிங்க. திருச்சி திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரத்தில் ஞாதுரு ஞான நேயம் 3வது அத்தியாயம் பாடல் 1609 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. முன்னை அறிவறியாத அம்மூடர் போல் என்னை அறிவு அறியாமையை பேதித்தான். தன்னை அறிய பரனாக்கி தற்சிவத்து என்னை அறிவித்து இருந்தனன் நந்தியே. முன்னை அறிவு அறியாத அம்மூடர் போல் பின்னை அறிவு அறியாமையை பேதித்தான். தன்னை அறிய பரனாக்கி தன் சிவத்து என்னை அறிவித்து இருந்தனன் நந்தியே. இதன் விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து, இறைவனே குருவாக வருவதற்கு முன்பு அவனை அறிகின்ற அறிவை அறியாமல் பந்தபாசங்களில் சிக்கிக்கொண்டு மாயையிலேயே உழன்று கொண்டிருக்கின்ற இந்த உலகத்து முட்டாள்களைப் போலவே யானும் இருந்தேன். என்னை தடுத்து ஆட்கொள்வதற்காக இறைவனே குருவாக வந்த பிறகு அவனை அறிந்திருக்கின்ற ஞானத்தையும் அவனை அறியாமல் இருக்கின்ற அறியாமையையும் பிரித்து காட்டி அருளினான். அதன் பிறகு எனக்குள் இருக்கும் இறைவனை அறிந்து கொள்ளும்படி செய்து அவரைப் போலவே என்னையும் பரம்பொருளாக ஆக்கி தமது சிவத்தன்மையை யானும் அறிந்து கொள்ளும்படி செய்து என்னுடன் வீட்டிருந்தார் குருநாதராக வந்த இறைவன் அப்படின்னு சரவணையா தளத்தில் கொடுத்துருக்காங்க. தேவரன்.org இதற்கான விளக்கத்தை பார்ப்போம். யான் நந்தி பெருமானை குருவாக அடைவதற்கு முன் அறியத்தக்க பொருளை அறியாது கிடக்கின்ற அறிவிலிகளோடு ஒருங்கொத்திருந்தேனாக. அவரை அடைந்த பின் அறியாமையை நீக்கி சிவத்தை உணருமாறு என்னை அருளி கூட்டத்திற்கு அயலானாக ஆக்கி அவ்வாக்கப்பட்டால் யான் சொரூப சிவத்தில் தோய்ந்த பின்பு மீளக் கருவி கூட்டத்திற்கு செல்லாதவாறு உணர்வை தந்து கொண்டிருக்கின்றார். குறிப்புரையாக, போல எனும் செய்வன எச்சத்து ஈற்றகரம் தொகுத்தல் பெற்றது. அவ்வெச்சத்திற்கு யான் எனும் எழுவாய் வருவிக்க. அறிவறியாமை என்பது முன்னர் போந்தனை சுட்டும் அளவாய் நின்றது. பேதித்தல் வேறுபடுத்தல் நீக்குதல் தன்னை சிவத்தை. சிவம் என்பது சிவமாய் நின்ற நிலையை குறித்தது. அறிவித்தல் இங்கு அறியாமை புகாதவாறு காத்தல். அங்கனம் காத்தலே யான் நேயத்தின் நீங்காதவனாயினேன் என்பது கருத்து. இதனால் குருவருளில் உறைந்து நிற்றலாலே நேயத்தருந்து நல்வுண்டாம் என்பது கூறப்பட்டது அப்படின்னு தேவாரம்.org இதற்கான விளக்கம் கொடுத்திருக்காங்க. நன்றி கௌரியம்மா. நன்றி. அருமை. மிக்க நன்றி. வேற யாரும் எது சொல்றீங்களா? கிருத்திகா அம்மாக்கா இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வேற யாரும் எதுவும் அவங்களோட கருத்து சொல்றீங்களா? உங்களோட அனுபவம். ஒரு லைன் ஐயா பேசிட்டாருங்களா? பேசிட்டாங்க. ஹேமாம்மா, பவளமணி அம்மா, வாசுதேவ கிருஷ்ணன் ஐயா கீழே இருக்காங்க. மேல வர முடியல, என்னன்னு தெரியல. வாசுதேவனையா வாருங்களையா. இல்லை நீங்க தான் தொடருங்கம்மா. கௌரியம்மா. எதை பத்தி பேசுறதுன்னு தெரியல. வெயிட் பண்ணலாமா? கிருத்திகா அம்மா வராங்களா பார்க்கலாமா? இல்ல நம்ம பார்க்கலாமா?
6:45 தான் ஆகுது. ஒரு 5 நிமிஷம். ஆ. ஆனா நம்ம இந்த பாடல் வந்து அவங்களோட அனுபவத்த தான் சொல்லிட்டு வராங்க. நேத்து வந்து அந்த அச்சம் கெடுத்தத சொன்னாங்க. இன்னும் வேற என்ன நடந்தது இறைவனால எனக்கு குரு அருளால அப்படின்றப்ப, இன்னைக்கு வந்து நான் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் ஆச்சு. எனக்கு உண்மை என்னன்னு தெரிந்தது. அறியாமை எது, அறிவு எதுன்றது தெரிந்தது. அந்த பேரறிவை நோக்கி போகணுங்கிறது தான் நம்மளோட கடமை. இந்த உலகத்துக்கு வந்த கடமை என்பது புரிந்தது. அப்படிங்கிறத அ ஒவ்வொரு அனுபவமா நம்மள ஒவ்வொன்னா சொல்லி என்னெல்லாம் கிடைக்கிறதுன்னு ஒவ்வொன்னா சொல்லி கூட்டு போறாங்க. நம்ம அந்த இறைவன நோக்கி இருக்கணும்னா, இன்னைக்கு நான் சொன்ன மாரி தான் சக்தி. நம்ம சக்திய வந்து ரொம்ப வீணடிக்கக் கூடாது. அந்த சக்தியால மட்டும் தான் சிவத்தையே அடைய முடியும். சிவம் இல்லைன்னா சக்தி இல்லைங்கிறாங்க. அதே மாரி சக்தி இல்லைனாலும் சிவம் இல்லை. 2 பேருமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த சக்திய வந்து வீணாக்காம, நம்ம கவனத்துக்கான சக்திய குடுக்கணும். விழிப்புணர்வுக்கான சக்திய குடுக்கணுமே தவிர, மத்த விஷயம் ஏன்னா சிவத்துல இருக்கும்போது தான் சக்தி வீணாகாது. கவனத்துல இருந்தா சக்தி வீணாகாது. விழிப்புணர்வுல இருக்கும்போதும் சக்தி வீணாகாது. மத்தபடி நம்ம இப்ப பேசுறதுனால சக்தி போயிட்டே இருக்கும். இது மெயினா வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கிறோம் இல்லையா? உள்ள மனசு பேசிக்கிட்டே இருக்குது இல்லையா? அதுலயும் சக்தி போய்க்கிட்டே இருக்கும். நம்ம என்னெல்லாம் ஒரு வேலை செய்யறதுல சக்தி போகும். எல்லாமே இருக்கும். ஆனா சக்தி வந்து எப்ப நிலை பெற்று நிக்கும், எப்ப வந்து அதுக்கு சக்திக்கே சக்தி எப்ப கிடைக்கும்னா, அது சிவத்துல இருக்கும்போது தான். சக்தி எப்ப சிவத்துல இருக்கும்னா, நம்ம கவனத்துல இருக்கிறது தான். அந்த கவனம், விழிப்புணர்வு, அந்த நிகழ்காலத்துல இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, மனம் அமைதியா இருக்கிறது, பேச்சற்ற நிலையில இருக்கிறது. இதெல்லாம் தான் வந்து சக்திய வந்து நல்ல விதமா வச்சிருக்கும். அந்த நமக்குள்ள இருக்கிற சக்திய வந்து சிவம் பக்கம் எவ்வளவு நம்ம திருப்ப தான் நம்ம மேல 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 ஒவ்வொரு சக்கரமா நம்மளால போக முடியும். அதனால அந்த மன அமைதி வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் ஏன்னா எல்லாருக்குமே மாறும் மன அமைதி. எனக்கு ஒரு பாட்டு கேட்டா கூட சில பேருக்கு எனக்கும் இருக்கு. சில பாட்டெல்லாம் நம்ம கேட்டாலே அந்த மன அமைதி, அந்த இறைவனோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்தோம்னா மன அமைதி வரணும். தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும் அப்படின்லாம் இல்ல. எல்லாருக்குமே அது இல்ல. எங்க அம்மா கோயிலுக்கு போவாங்க. அவங்களுக்கு கோயில் போனாலே அந்த அமைதி கிடைச்சிரும். டெய்லி கோயில் போவாங்க. அவங்களுக்கான திருவடியா எதுன்னா, அந்த கோயில் தான். அந்த அமைதி தான். அவங்களோட மன அமைதி இருந்தாலே, சக்தி நல்ல நிலையில இருப்பாங்க. சக்தி நல்ல நிலையில இருக்கிறாங்கனாலே, அவங்க சிவத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த கோயில் போறதுனாலும் சரி, அந்த கவனத்த இறைவன் மேலே வைக்கிறது. நம்ம வெளியில வச்சாலும் சரி, நீங்க உள்ளுக்குள்ள வச்சாலும் சரி, நீங்க கவனத்துல தான் வைக்கிறீங்க. அப்ப சக்திய நீங்க மேம்படுத்தணும். நல்லா அடுத்தடுத்த நிலைக்கு சக்திய கொண்டு வரணும்னா, அவங்கள சிவத்துல நிக்க வைக்கணும். கவனத்துல, தனக்குள்ள, விழிப்புணர்வுல, இந்த மாரி நம்ம சக்திய வந்து பாதுகாத்து, அ ஒவ்வொரு ஒவ்வொரு படிநிலையா நம்ம மேல கொண்டு வர, அந்த சிவமும் அடுத்தடுத்த நிலைக்கு நம்மள கூட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கூட்டு போயிட்டு நாமளே இல்லன்ற நிலைய வந்து இறைவனோட எங்க எடுத்து ஸ்வீட் சாப்பிடுறீங்களோ? எங்க இருக்கு அது? ஓ, இது ஏற்கனவே சாப்பிட்டுருக்கியா? ஐயா சரி சரி. ஐயா மியூட்ல போட்டுக்கோ. அந்த நிலைக்கு வரணுங்கிறது தான். அதுதான் வாங்க சிவலிங்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க சிவலிங்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களோட இது சொல்லலாம். உங்க கருத்து சொல்லலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. இந்த முன்னை அறிவு அப்படிங்கிறது நாம வந்து எப்படி இருந்தோம், ஒரு ஆதியில நம்ம இறைட்ட இருந்து தான் வந்தோம் அப்படிங்கிற அந்த அறிவு இல்லாம இந்த பூமிக்கு வந்த உடனே நம்ம அடுத்தடுத்து நமக்கு மனங்கொண்டு தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை எல்லாம் அதுதான் பெரிய பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது எல்லாமே பின்னை அறிவு அப்படிங்கிற மாதிரி அதுல இருந்து நீக்கி திரும்ப வந்து நம்மள யாரு அப்படிங்கிற அந்த அந்த அறிவு உணர திரும்ப அந்த ஆதியை நோக்கியே நம்ம போறது மாதிரி அந்த ஒரு நிலையை பத்தி சொல்றது மாதிரியே எனக்கு ஒரு உணர்வுங்கம்மா. நன்றி. அதுதாங்க நாங்களும் புரிஞ்சிருக்கிறோம். இந்த பாடல்ல இருந்து ஒவ்வொரு நிலையா நமக்கு வந்து தெளிவு கிடைக்க தான் யாருன்றதையும் உணர வச்சு, அப்புறம் இறைவனை நோக்கி நம்ம திரும்பி இறைவனை அடையிறது அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்கறதாவும் நானும் பார்க்குறேங்கய்யா. அப்படிதான் நானும் புரிஞ்சுக்கிறேன். நன்றிங்க. நன்றிங்கய்யா.
வேற யாரும் எதுவும் கருத்து ஏதாவது சொல்றீங்களா? ஒரு சின்ன கேள்வி எனக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சுங்கம்மா. இப்போ இந்த பல இடங்கள்ல வந்து நந்தியே, நந்தியே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இந்த நந்தியே அப்படிங்கிறது இவரோட குரு அவர சொல்றாரா? இல்ல நந்திக்கும் முன்னாடி இருக்கிற இறைவன சொல்றாரா? அப்படிங்கிற ஒரு சில நேரங்கள்ல மட்டும் இந்த குழப்பம் வருதுங்கம்மா. நான் எப்படி பார்க்குறேனாங்கய்யா, அ குரு தான் நந்தி தான் குருவா இருக்கிறாருன்றது நெறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அந்த சித்தர்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு நந்திட்ட இருந்து தான் வந்ததா இருக்கு. அந்த 8 சித்தர்களும் நந்தியின் கீழ படிச்சு வந்ததா தான் இருக்கு. அந்த 8 சித்தர்கள்ல திருமூலரும் ஒருத்தரு. அதனால நந்திய குருவா தான் எடுத்தாரு. ஆனா நந்தி வந்து ஏன் சிவமாக இருக்கிறார்ன்னா, அவர் சிவத்த அடைஞ்சிட்டாரு. அவர் சிவநிலையில தான் இருக்கிறாங்க. அதனால நந்தி வேற, இறைவன் வேற இல்ல அவருக்கு. குரு வேற, இறைவன் வேற இல்ல. அதனால எல்லா நெறைய இடத்துல அங்க இறைவன சொல்றதா தான் நம்ம பார்ப்போம். ஆனா திருமூலருக்கு 2 பேர் நந்தி வேற, சிவன் வேற இல்ல. அந்த பாடல் தகுந்த மாரி நம்ம குருவாவும் எடுக்கிற மாரி சில பாடல் இருக்கும். சில நேரத்துல அந்த இறைவனாகவே எடுக்கிற மாரியும் இருக்கும். அது திருமூலர் பார்வையில 2 பேரும் வேற இல்ல. அதே மாரி நந்தி தேவரும் சிவநிலையை அடைந்து சிவமாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால, அவர இறைவனாக தான் நம்மளும் பார்க்கிறோன்ற மாரி தான் நான் புரிஞ்சுக்கிறேங்கய்யா. ஓகே. நன்றிங்கம்மா. இடத்துக்கு ஏத்த மாதிரி எந்த இடத்துல எத சொல்ல வர்றாருங்கிறத பொறுத்து நாம அந்த இடத்துல பொருத்தி பார்த்துக்கறணுங்கிறது மாரி சொல்றீங்க இல்லையா? ஓகே. ஆமாங்கய்யா. ஏன்னா அவங்க அப்படிதான் பார்க்கிறதா தான் நான் பார்க்கிறேன். நெறைய இடத்துல சொல்லுவாரு, குரு வேற இல்ல, இறைவன் வேற இல்லன்ற பாடலும் இருக்கு. குரு தான் இறைவன். குருவால மட்டும் தான் உங்களால கூட்டு போ முடியும். அந்த கடைசி வரைக்கும் ஏன்னா சிவநிலைய அடைஞ்சவங்களால தான் நம்மளையும் சிவநிலைக்கு கொண்டு போக முடியும். சிவத்தன்மையில இருக்கிறவங்க. அப்ப அந்த இடத்துல இருக்கிறவங்க இறைவனாக தான் இருக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே இறைவனாக ஆகுற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த இறைவனோடே கலக்கிற விஷயத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்ப நந்தின்றவர் அந்த கலந்த நிலையில இருக்கிறவர் தான் குருவாக வந்திருக்கிறாரு. அப்ப அவர் கலந்திருக்கிறாருன்னா, அவரும் இறையாக தான் இருக்கிறாங்க. அதுதான் திருமூலர் நெறைய பாடல்லயும் அத சொல்லியிருக்கிறாங்க. குருவே தான் இறைவனாக இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த மாரி தான் புரிஞ்சு போயிட்டு இருக்கிறோங்கய்யா. அந்த மாரி தான் இருக்கு. நன்றிங்க. நன்றிங்க. வேற இதுல மத்தவங்களுக்கு வேற கருத்து இருந்தாலும் சொல்லலாம். அழகேசன் ஐயா உங்களோட கருத்து இருந்தாலும் சொல்லலாம். இது பொதுப்படையா பிளைனால் நேரடியாகவே பொருளாடாம இருக்கு. அதெல்லாம் ரொம்ப இது பண்ணிக்கிறது ஒண்ணும் இல்லை. நான் ஒன்றும் நேற்று ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணல. அதான் நேற்றுக்கு எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சுருக்கமா பேசணும் அப்படின்னு நன்றி. ஒரு அஹ், வரிகளும் நமக்கு வந்து அதான் சொல்லுது. வந்து வச்சுக்கீங்களா அந்த ஸ்டேஜ் உடனே ஒரு இதை கொடுத்து அப்படியே பார்த்தோம். நான் ரொம்ப ஒண்ணுமே அறியாம இருந்தேன். எனக்கு என்னன்னே தெரியாம இருந்தது. அந்த அறியாமையை போதித்தான், சிவஞானத்தை கொடுத்தான், தன்னை அறிய வச்சு அவனாக்கி கொண்டான், சிவனாக்கி கொண்டான் நன்னந்தியே அப்படின்னு அத மெய்மருந்து அதனுடைய உட்பொருளை உணர்ந்து விழித்து மெய் சிலிர்த்து இந்த பாடல் சொல்றதாதான் வரலாம். ஏன்னா தென்னை அறிவித்து திருந்தனன் நந்தியே அப்படிங்கும் போது ஒரு இந்த மந்திரம் வந்து அந்த புறம் டெப்த்ல இருந்து இந்த டாப்புக்கு வந்த ஒரு உணர்ந்து ஓதும் போது பெரிய ஒரு நன்றிங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற எதுவும் கேள்வி எதுவும் இல்லைன்னா? ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இதுல தான் பயணிக்கிறோம். அதுக்கு லயன் ஐயாக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு ஒரு 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 இடம் கிடைச்சிருக்கு. நம்ம வந்து இத பத்தி சிந்திக்கிறதுக்கு, இத பத்தி படிக்கிறதுக்கு. அதுமாரி நீங்க எல்லாருமே கூட ரொம்ப நாளா கூட வரீங்க. உங்களுக்கு இது எங்கள விடவே நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம்.
நிறைய விஷயங்கள் நீங்க உங்களோட கருத்துல யோசிச்சிருக்கலாம், உங்களோட பார்வையில யோசிச்சிருக்கலாம். அது எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து பகிர்ந்துக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து அப்படி ஒண்ணா ஒண்ணா பயணிப்போம். அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி. வாங்க சிவலிங்க ஐயா, தன்னை பத்தி கொஞ்சம் அறிமுகம் செஞ்சு கொள்ளாமா? எங்கேருந்து வரீங்க? ஐயா, என்னோடது நேட்டிவ் மதுரைங்க. நான் இப்போ சென்னையில் இருக்கிறேங்க. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் அது டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க. நன்றி நன்றி. அதான் கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் திங்க் பண்றீங்க, அனலைஸ் பண்றீங்க. வாருங்கள், டைம் கிடைக்கும் போதெல்லாம் வாருங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றிங்க. நிச்சயம் நிச்சயமாக. நன்றி. செஞ்சிருங்கம்மா, மிக்க நன்றி. நன்றிங்க. நன்றி நன்றி. நேத்து ஒரு வேர்டு சொல்லியிருந்தாங்கம்மா. அதுல ஒரு சின்ன விஷயம் இருந்துச்சு. அது ஐயா நேத்து பேசுறப்போ பயம் அதுக்கு வந்து எதிர்ப்பதமா சொன்னது அபயம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து இந்த டைமிங்ல ரைமிங்கா சொல்றதுக்கு வேணா பயன்படுத்துறாங்க. ஆனா பயம் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு வித உணர்வு. அதுக்கு வந்து அபயம்னு கிடையாது இல்லையா? இப்போ பயத்துக்கு எதிர்ப்பதம் அபயம் அப்படின்னா, அபயத்துக்கு எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாறுது. நேத்து நம்ம பேசுறப்போ சொல்லியிருந்தது. பயம் இருக்குன்னா பயம் இல்லாத நிலை. அபயம்னா காத்தருளுதுன்னு சொல்றோம். காத்தருள்றதுக்கு ஆப்போசிட் என்னது? விட்டுடுறது தானே. அப்படி ஒரு விஷயம் நேத்து தோணுச்சுங்கம்மா. நன்றி நன்றி. அது அர்த்தநாத் ஐயா வரும்போது கேட்போம். ஒரு தமிழ் புலவர். எஸ், அவரு விளக்கம் கொடுப்பாரு. நன்றி நன்றி. ஓகே. நன்றிங்கய்யா. நானும் அதை யோசிச்சிருக்கேன். ஆனா அந்த பார்வையில, அந்த காத்தொருளல் பார்வையில அது எனக்கு பொருத்தமா இருந்தது. ஏன்னா பொதுவா இதுல இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவாங்க, பயத்துக்கான ஆப்போசிட் எதுன்னா அன்பு தான் அப்படின்பாங்க. அது எப்படி பார்வை எப்படி வரும்? ஆனா பார்த்தோன்னா அப்படி இல்லை இல்லையா? தைரியம் தான் ஆப்போசிட்டா இருக்குதுன்னு நினைப்போம். ஆனா ஒரு சிலரோட பார்வை வந்து அன்பு தான் இருக்கும். அன்பு இல்லாத இடத்துல தான் பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்வையில பார்க்கும்போது எப்போ வந்து நானுன்ற ஒரு விஷயம் வருதோ அப்போதான் அந்த பயம் வரும். பாசம்ன்றது வரும்போது தான் பயம்ன்றது இருக்கும். எப்போ அது அன்பா மலர்ந்து, அது நானுன்ற ஒரு விஷயம் இல்லைன்றது அன்பா மலர்ந்து இருக்குதோ அப்போ வந்து அந்த பயம் இருக்காது. அது மாதிரி ஒவ்வொருத்தரோட எந்த ஆங்கிள் இருந்து பார்க்குறாங்கன்ற இதில் இருக்கு. நான் பார்த்ததுல வந்து பயத்துக்கு வந்து எதிர்ப்பதம் வந்து அன்பு தான். அன்பு நிறைய 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 நானுன்றது நம்ம விட்டு விலக விலக நம்மளோட அந்த பாசம் அதெல்லாமும் போயிட்டு அது அன்பா மலரும் போது அந்த பயமும் நீங்கி இறைவனோட அந்த தன்மையில இருக்கும்போது பயம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அதான் பல பார்வை கிடைக்கும்போது நிறைய கத்துக்கிறோம். ஐயா, சின்ன குறிப்பு. நெட்ல பார்த்தேன். அபயத்துக்கு எதிர்ச்சொல் பயம்னு கொடுத்துருக்கு. ஆனா பயத்துக்கு எதிர்ச்சொல் அபயம் நேரா கொடுக்கல, துணிவு அது இதுன்னு கொடுத்துருக்குது. ஆமா, அதாவது ஒரு டைமிங்ல ரைமிங்காக சொல்லக்கூடியதா இருக்கு, யூஸ் பண்ணலாமே தவிர அபயத்துக்கு எதிர்ச்சொல் நெட்ல போட்டு பாருங்க. பயம். ஓகே ஓகே. ஐயா கொஞ்சம் ரிதமுக்காக சொல்லிருப்பாரு. மேபி அதுதான் யோசிச்சு. அது நல்லா இருந்தது. ஆனா ஆக்சுவலி இப்போ நமக்கு அபயஹஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலைகள் கூட அபயம் அளிக்கிறார் எடுத்துட்டு சொல்ல முடியாது. அபயத்துக்கு ஆப்போசிட் பயம்னு சொல்றாங்க. ஆனா பயத்துக்கு ஆப்போசிட் அபயம் சொல்லல, துணிவு, உறுதி, நம்பிக்கை அப்படின்னு அவர் சொல்றாங்க. இதனால ஒரு சில அர்த்தம் அவர் ஒரு சிந்தனையில கோடிட்டு காமிச்சிருக்காரு. அவ்வளவுதான். ஓகே, நன்றிங்க. நன்றிங்க. நன்றி சிவலிங்கம் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலான் இருக்கோம். வேற எதுவும் கேள்வி கருத்து இல்லைன்னா நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.